6/2026 திருக்கணிதம். இதில் எதை வேணுமா நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க. உலக சேமத்திற்காக, குமுதம் வாசகர்களுக்காக, குமுதத்தினுடைய ரசிகர்களுக்காக நான் கலந்து கொள்வது என்னுடைய பெரும் பிராப்தமாக பார்க்கிறேன். குமுதம் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பொதுவாகவே நம்ம வாழ்க்கையில நடக்கிற மாற்றங்கள் ஒன்று நம்ம செய்யக்கூடிய செயலால இருக்கும், இன்னொன்று காலத்தின் நகர்வால இருக்கும். அந்த வகையில காலத்தினுடைய மாற்றங்களை ரொம்ப முக்கியமா கருதக்கூடிய குரு பெயர்ச்சி, அதாவது அருள், ஆசீர்வாதம், நல்ல தொடக்கம், இவை எல்லாத்தையும் தனக்கின வச்சுட்டு இருக்கக்கூடிய குரு பகவானை வழிபடுறதுக்கான ஒரு முக்கியமான நாள் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில குமுதம் பக்தி ஸ்பெஷல் நடத்தும் இந்த குரு பெயர்ச்சி மகா யாகம் பவர்ட் பை லலிதா ஜுவல்லரி மார்ட் லிமிடெட், அசோசியேட் பார்ட்னர் சுப்ரீம் பர்னிச்சர், ட்ரூலி ஸ்டைலிஷ் அண்ட் ரூபி எஃபெக்ட்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனி. யாகம் எந்த மாதிரி நடக்குது, இதனுடைய முறைகள் என்ன அப்படின்னு நம்ம படிப்படியா பார்க்கலாம். பொதுவாகவே எல்லாரோட பூஜையிலையுமே நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றது நல்ல ஒரு விளக்கு ஏற்றி, காமாட்சி விளக்கா இருக்கட்டும் இல்லை குத்து விளக்கா இருக்கட்டும், விளக்கு ஏற்றி நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த வகையில் ஃபர்ஸ்ட் விளக்கேத்துற நிகழ்ச்சியை பார்க்கலாம். நம்ம பொதுவாகவே எல்லா பூஜையுமே, எந்த சாமிக்கு பூஜை நம்ம செஞ்சாலுமே ஆரம்பத்துல ஃபர்ஸ்ட் பிள்ளையாருக்கு ஒரு வணக்கம் வச்சிருவோம் இல்லையா? அந்த வகையில அடுத்ததான் மஞ்சள் நிறத்துல பிடிக்கக்கூடிய மங்களகரமான பிள்ளையாரோட வழிபாடோட நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் சொன்ன மாதிரியே மங்களகரமான பிள்ளையார் வழிபாட நம்ம பார்த்தோம் இல்லையா? அடுத்து தொடர்ந்து யாகத்துக்கு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் யூஸ் பண்றாங்க, மந்திரங்கள்ல என்ன சொல்றாங்க, முதல்ல எப்படி யாகம் ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். அஸ்மத் குருப்யோ நமஹ, அஸ்மத் பரம குருப்யோ நமஹ, அஸ்மத் சர்வ குருப்யோ நமஹ. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ, ஸ்ரீமத் வரவரமுனி நமஹ, ஸ்ரீ குருங்கமுனியே நமஹ. சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். அனைவருக்கும் குமுதம் குழுமத்தின் சார்பில் இனிய காலை வணக்கங்கள். மே மாதம் 26ஆம் தேதி குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு மாற்றம் பெறுகிறார். இதனை முன்னிட்டு நமது குமுதம் பக்தி ஸ்பெஷல் சார்பில் குரு பெயர்ச்சி மகா யாகம், விநாயக பூஜை முடிஞ்ச உடனே சங்கல்பம், ஆச்சாரியாக ஆச்சம்யாம் அச்சுதாய நமஹ, மமோபாத்த சமஸ்த துரித ஷயத்பாரா ஸ்ரீ பரமேஸ்வர பரமேஸ்வரி பிரீத்யர்த்தம் ஸ்ரீமன் நாராயண பிரீத்யர்த்தம் நிர்விக்னேன பரிசமாப்தியர்த்தம் ஆதவ் விக்னேஸ்வர பூஜாம் அத்ய கரிஷ்யே. ஓம் கணபதிஹம் நமாமஹே கவிம் கவீனாமஸ்தவஸ்தவம் தேஷராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பத ஆனசம்மன்னோதிசி சாதனம். ஓம் ஸ்ரீ மகாகணாதிபதயே நமः. அஸ்மின் சூரணபிம்பே ஸ்ரீ மகாகணபதிம் த்யாயாமி ஆவாகயாமி ஆசனம் சமர்ப்பயாமி. ஓம் ஸ்ரீ மகாகணாதிபதயே நமः. பாதயோः பாத்யம் சமர்ப்பயாமி, हस्त्योः अर्घ्यं समर्पयामि, आचम्यं समर्पयामि, स्नापयामि, स्नानानन्तरम् आचम्यं समर्पयामि, वस्त्रउत्रीय उपवीदार्थम् अक्षदान् समर्पयामि. ओम श्री महागणाधिपतये नमः. गन्धचूर्णं समर्पयामि, लेपनार्थं कुङ्कुमचूर्णं समर्पयामि, पुष्पमालिकां समर्पयामि, पुष्पैः सम्पूजयामि. ओम सुमुहाय नमः, एकदन्ताय नमः, कपिलाय नमः, गजकन्निकाय नमः, लंबोदराय नमः, विकटाय नमः, विघ्नराजाय नमः, धूमकेतवे नमः, गणाध्यक्षाय नमः, बालचंद्राय नमः, हेरंबाय नमः, शक्तिविनायकाय नमः, शिवशक्तिविनायकाय नमः, नर्दन गणपतये नमः, ऊर्ध्व गणपतये नमः,
உச்சிஷ்ட கணபதயே நம செல்வ விநாயகாய நம முத்து கணபதயே நம ராஜகணபதயே நம ஓம் ஸ்ரீ மகாகணாதிபதயே நம यजमानस्य कुलदेवताभ्यो नमः ओम श्री महालक्ष्मी नमः क्षेत्रबालहाय नमः ओम श्री महागणाधिपति महावायुदाभ्यो सर्वाभ्य देवताभ्यो नमः सर्वविचारार्थान् पुष्पैः पूजयामि दूरस्य दूर्बन्धं दूरार्तं धूपं नमः धूपदेवीः पूजारपूजक्यम् अक्षरमः स्वर्णपुष्पं नमः धूपम् आग्रापयामि धूपानन्तरम् आचमनीयं समर्पयामि ॐ भूर्भुवस्वः देवसवीदप्रसुवा शत्यं तष्टेन वर्षञ्जयामि अमृतवस्त्रमसि ॐ प्राणाय स्वाहा ज्ञानाय सोपानाय स्वसमानाय स उदानाय स्वाहा ब्रह्मणे स्वाहा इदा भागस्गदा शक्तिः कदले बलं ताम्बूलं निवेदयामि अमृताभिदानवसे भोगे फलसमायुक्तं नागवल्ले तलेरुदं कर्पूर्णचूर्ण संयुक्तं ताम्बूलं प्रतियक्यतां कर्पूरताम्बूलं समर्पयामि ओम नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमदपतये नमस्ते सुलंबोदराय एकदंताय विघ्नविनाशिने सुखदाय श्रीवरदमूर्तये नमो नमः अभयदाभ्यो सर्वाभ्य देवताभ्यो नमः प्रसन्न कर्पूर नीराञ्जनदीपं सन्दर्शयामि नीराञ्जनार्थम् आचमनीयं समर्पयामि रक्षामि धारयामि எல்லாரும் தொட்டுக்கோங்க दीर्घायुष्मान् भव दीर्घसुमङ्गली भव सर्वाभीष्टसिद्धिरस्तु चन्द्रबलं ददेव विद्याबलं दैवबलं ददेव लक्ष्मीपदेरे आन्द्रियुगं स्मरामि शुभे शोभने मुहूर्ते आद्यब्रह्मणः द्वितीयवरार्ते श्वेतवराह कल्पे वैवस्वत मन्वन्तरे अष्टाविंशतितमे कलियुगे प्रथमे पादे जम्बोद्वीपे भारतवर्षे भरतखण्डे मेरोः दक्षिणे पार्श्वे सगाप्ते अस्मिन् वर्धमाने व्यावहारिके प्रभवादीनां अस्यां वर्धमानायाम् अस्य यजमानस्य எல்லாரும் பேர் நட்சத்திரம் ராசி அப்புறம் உங்கள் ஆற்றுல இருக்கிறவருடைய ஒரு விஷயம் எல்லாரும் அவங்கவுங்களுடைய அப்பா அம்மாவை ஃபஸ்ட்டு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அப்புறம் முன்னோர்கள் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்கள் குலதெய்வம் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க சொல்லுங்க அஸ்மாஹம் ஷககுடும்பானாம் க்ஷேம क्षेम தைரிய வீரிய விஜய அபய ஆரோக்கிய ஐஸ்வர்யாணாம் அபிவிருத்தி சித்யர்த்தம் மாதா பிதா குரு குலதெய்வ இஷ்டதெய்வ கிராமதெய்வ பிரசாத சித்யர்த்தம் உத்யோக द्वारे व्यापार द्वारे अति उन्नत लक्ष लक्ष कोटि कोटि लाभकरस्य सिद्ध्यर्थं शीघ्रमेव मंगलकार्य अवाप्त्यर्थं जातकद्वारे सकल सहस्रशीर्षः पुरुषः सहस्राक्ष सहस्रपादो मृत्वा अध्यक्षतसाङ्गुलं पुरुषमेवेदं सर्वं यद्भूतं यच्चमव्यमुदामृतस्य यदन्नेनाधिरोगदे रावाणस्य मयमादोऽध्यायावच पुरुषः पादो शिविश्वा भूतानि त्रिपादस्यामृतं दिवे இப்போ குரு பெயர்ச்சி மகாயாகத்தை பொறுத்தவரை முதல்ல அணுக்கை முடிஞ்சு விக்னேஸ்வர பூஜை முடிஞ்சு சங்கல்பம் முடிஞ்சு இப்போது காப்பு கட்டுதல் நிகழ்ச்சி ரக்ஷாபந்தனம் அப்படின்னு சொல்லக்கூடிய காப்பு கட்டுதல் நிகழ்ச்சி நல்லபடியாக முடிஞ்சது. இப்போ கலச பூஜை கலச ஆவாகனம் பண்ண போகிறோம்.
எப்போதுமே நவக்கிரகங்களை பொறுத்தவரை நம்ம டைரெக்டாக வழிபடவே முடியாது. அதுக்கு வந்து நம்மளுடைய பிரமாணத்தில் சொல்லப்படவே இல்லை. அதாவது இப்போ செவ்வாய்க்கு பிரீத்தி பண்ணணும் அப்படின்னா நம்ம டைரெக்டாக செவ்வாயை வழிபடவே முடியாது. இப்போ ஒருத்தருக்கு 7.5 சனி நடக்குது அப்படின்னா இன்றைக்கி ட்ரெண்டிங் இருக்குது. திருநள்ளாறில் போய் திருநள்ளாறு போகிறது, குச்சனூர் போகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஆனால் எப்போதுமே நாம் நவக்கிரகங்களை நேரடியாக வழிபாடு செய்வதற்கான அனுமதி இல்லை. அப்போ ஒவ்வொரு கிரகத்துக்கும் அதிதேவதை நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ சூரியன்னா சிவன், சந்திரன்னா அம்பாள், செவ்வாய்னா முருகன், புதன்னா பெருமாள், குருன்னா சிவ வழிபாடும் பண்ணலாம், தட்சிணாமூர்த்தி வழிபாடு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் குரு பகவான் வேற, தட்சிணாமூர்த்தி வேற. அதை நாம் புரிஞ்சுக்கணும். எல்லாரும் ரெண்டும் ஒன்று நினச்சிட்டு இருக்கோம். ரெண்டும் ஒன்று கிடையாது. தட்சிணாமூர்த்தி அப்படிங்கிறது சிவஸ்வரூபம். சிவனுடைய அவதாரத்தில் ஒன்று தட்சிணாமூர்த்தி. சிவனுடைய அம்சம் காலபைரவர், அது மாதிரி ஒரு அம்சம் தட்சிணாமூர்த்தி அப்படிங்கிறது. குரு பகவான் அப்படிங்கிறவர் நவகிரகத்தில் ஒருத்தர். அப்போ குரு பகவானுக்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணலாம், சிவ வழிபாடு நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. சுக்கிரனுக்கு மகாலட்சுமியை வழிபாடு பண்ண சொல்லியிருக்கு. அதனால தான் ஒருத்தருக்கு சுக்கிர தசை நடந்தது அப்படின்னா நிறைய ஒயிட் நிறைய பயன்படுத்தணும், வெள்ளி நிறைய பயன்படுத்தணும். இதெல்லாம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. சனி பகவானுக்கு காலபைரவர் ரொம்ப வசதியாக சொல்லப்பட்டிருக்கு. காவல் தெய்வங்கள் வழிபாடு சொல்லப்பட்டிருக்கு, பெருமாள் வழிபாடு சொல்லப்பட்டிருக்கு. ராகு பகவானை பொறுத்தவரை துர்க்கை வழிபாடு, சூலம் இருக்கக்கூடிய அம்பாள் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் துர்க்கை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. துர்க்கை அம்சம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ராகு பகவானுக்குரிய பிரீத்தி சொல்லப்பட்டிருக்கு. கேது பகவானுக்கு விநாயகர், ஆஞ்சநேயர், பைரவர், குலதெய்வம், இதெல்லாம் கேது பகவானுக்கு. அப்போது ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னா அந்த கிரகத்தை நம்ம நேரடியாக வழிபாடு பண்ணுவதற்கு நம்முடைய சம்பிரதாயத்தில் அனுமதி இல்லை. அப்போது அந்தந்த அதிதேவதை வழிபாடு பண்ணி தான் நாம் வந்து செய்யணும் அப்படின்னு நமக்கு சொல்லப்படும். அப்போ இன்றைக்கி நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எல்லா ஹோமம் மாதிரியே முதல்ல கணபதி ஹோமம் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு, அப்புறம் மிருத்யுஞ்சய ஹோமம் பண்ணிவிட்டு, அப்புறம் பெருமாளுக்கு பண்ணிவிட்டு, அப்புறம் குரு பகவானுடைய சகஸ்ரநாமம் அதை வச்சு நாம் இன்றைக்கி ஹோமம் பண்ண போகிறோம். ஸோ குறைஞ்சது ஒரு 25 தடவை நம்ம சொன்னோம் அப்படின்னா 25,000 இன்றைக்கி ஹோமத்தில் பூர்த்தி ஆகும். நம்ம கிடைக்கக்கூடிய நேரம் அப்படிங்கிறது, ஏன்னா இப்போ 9 மணி ஆயாச்சு, 12 மணிக்குள்ளே முடிக்கிற 3 மணி நேரத்தில் நமக்கு பண்ணக்கூடியதுங்கிறது ஒரு 25,000 ஆவர்த்தி இன்றைக்கி நம்ம முழுமையாக பண்ணிடணும். அதுதான் நம்மளுடைய எய்ம் இன்றைக்கி. ஸோ நீங்கள் இருக்கிற இடத்துலையே, சப்போஸ் கலந்துக்க முடியாத நிறைய பேர் இருப்பேன், நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து நீங்கள் வந்து இந்த ஹோமத்தை வந்து பார்த்து, இப்போ முன்னாடிலாம் நமக்கு இந்த மாதிரிலாம் வாய்ப்புகள் இல்லை. இன்றைக்கி நமக்கு பெருமாள் கிருபையில் நிறைய இந்த வாய்ப்புகள் இருக்குது. இருக்கிற இடத்துலேருந்து நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்வு. ஏன் வந்து குரு பயிற்சி பண்ணுறோம், ஏன் சனி பயிற்சி பண்ணுறோம், ஏன் ராகுகேது பயிற்சி பண்ணுறோம், ஏன் சந்திரன் பயிற்சி பண்ணுறதில்ல, ஏன் புதன் பயிற்சி பண்ணுறதில்ல, அப்படிலாம் வந்து நம்ம இன்றைக்கி நிறைய விளக்கங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து பார்ப்போம். ஏன் குரு பகவானுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுக்குறோம். நவக்கிரகங்களில் குரு பகவான் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன். விவிஐபி நவக்கிரகங்களில் யாருன்னா 2 பேர் தான், ஒன்று சூரியன், இன்னொன்று குரு. ஸோ நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து ஆரம்பித்தாலும் சூரியன் வழிபாடு, குரு வழிபாடு ரொம்ப ரொம்ப பிரதானம். குரு பகவானுடைய இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப ரொம்ப சிக்னிஃபிகன்ஸ், ரொம்ப முக்கியம். அப்போ அந்த குரு பகவானுக்கு நம்ம குமுதம் பக்தி ஸ்பெஷல் சார்பாக இன்றைக்கி வந்து ஒரு அருமையான ஒரு ஹோமம் இன்றைக்கி ஏற்பாடு பண்ணியிருக்கா குமுதம் குழுமத்திலேருந்து. இதெல்லாம் ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. அதாவது நம்ம இருக்கிற இடத்துல எல்லாரும் வந்து கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஏற்பாடு பண்ணியிருக்கா. குமுதம் குழுமத்திற்கு முதல்ல நன்றி. ஏன்னா இந்த மாதிரி ஒரு இனிஷியேட் பண்ணி பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அதுவும் ஓப்பன் டு ஆல் எல்லாரும் வந்து கலந்துக்கிறதுங்கிறது இன்னும் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம்.
ஸோ இப்போ நம்ம கலசம் ஆவாகனம் ஆரம்பிக்க போகிறோம். மெயினாக குரு பயிற்சியில் வந்து இன்றைக்கி எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது. கல்யாணம் நடக்கலை நிறைய பேருக்கு. ஏன் கல்யாணம் நடக்கலை? இந்த குரு பயிற்சியிலையாவது நமக்கு கல்யாணம் நடக்குமா? வருஷா வருஷம் பயிற்சி மட்டும் நடந்துக்கிட்டே இருக்குது சாமி, ஆனால் எங்களுக்கு கல்யாணம் நடக்க மாட்டேங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு கவலை. அப்புறம் நிறைய பேருக்கு வந்து கல்யாணம் ஏன் ஆச்சுன்னு கவலை. பயிற்சி ஆகிட்டே இருக்குது, எனக்கு கல்யாணம் ஏன் ஆச்சு அப்படிங்கிற கவலை நிறைய பேருக்கு. அப்புறம் குழந்தை பிறக்கலையே அப்படிங்கிற கவலை. கல்யாணம்னு அடுத்த கவலை, குழந்தை பிறக்கலையே அப்படிங்கிற கவலை. அப்புறம் குழந்தை பிறந்தாச்சு சாமி, எனக்கு பெண் குழந்தை தான் இருக்குது, ஆண் வாரிசே இல்லை, அந்த கவலை அப்புறம் அடுத்து நிறைய பேருக்கு. அப்புறம் குழந்தை பிறந்தாச்சு, படிக்க வைக்க முடியலையே சாமி, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இன்றைக்கி விலைவாசிலாம் ரொம்ப ஏறி போயிடுது, அதுக்கு நான் சம்பாத்தியம் என்ன பண்ணுறது? இது ஜாதகத்தை எடுத்தோம்னா எப்போதுமே நமக்கு ஏதாவது ஒரு குறை இருந்துகிட்டே தான் இருக்கும், ஏதாவது ஒரு விஷயங்கள் நமக்கு பார்த்துட்டே தான் இருக்கும். ஸோ இப்போ கடகராசிக்கு குரு பகவான் மாறுறார். கடகராசிக்கு குரு பகவான் மாறும்போது நிறைய பேர் கேட்குறா, லவ் மேரேஜ் சக்ஸஸ் ஆகுமா, நான் லவ் பண்ணலாமா, நான் லவ் பண்ணிட்டு இருக்கேன், 1 சைடு லவ், 2 சைடு லவ், 3 சைடு லவ், இப்போ 2 சைடு லவ், இது மாதிரியான விஷயங்கள். அப்புறம் நான் லவ் பண்ணுற லவ் வந்து மேரேஜில் போய் முடியுமா, இரு வீட்டார் சம்மதத்தோடு நடக்குமா, கடகராசிக்கு குரு பகவான் பயிற்சியாளர் எனக்கு எப்படி நடக்கும், இந்த மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் இன்றைக்கி நம்ம இந்த 3 மணி நேரத்தில் பார்க்க போகிறோம். யார் யாருக்கு ரொம்ப நல்லா இருக்கு, எந்த ராசிக்கு வீடு அமையக்கூடிய ராசிகள் எது எது, குரு பயிற்சியின் மூலமாக கடன் அடைக்கக்கூடிய ராசிகள் எது எது, இதெல்லாம் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ரைட். அமிர்தாபோனதயே நமஹ, ரத்னத்வீபாய நமஹ, நானா ரத்ன மகோத்யனாய நமஹ, கல்பவாடிகாய நமஹ, சந்தானவாடிகாய நமஹ, ஹரிச்சந்தனவாடிகாய நமஹ, மந்தாரவாடிகாய நமஹ, பாரிஜாதவாடிகாய நமஹ, கதம்பவாடிகாய நமஹ, முஷ்பராக ரத்ன பிராகாராய நமஹ, பத்மராக ரத்ன பிராகாராய நமஹ, கோமேதக ரத்ன பிராகாராய நமஹ, வஜ்ரரத்ன பிராகாராய நமஹ, வைடூரியரத்ன பிராகாராய நமஹ, இந்திரநீலரத்ன பிராகாராய நமஹ, முக்தாரத்ன பிராகாராய நமஹ, மரகரத்ன பிராகாராய நமஹ, வித்ருமரத்ன பிராகாராய நமஹ, மாணிக்ய மண்டபாய நமஹ, சகஸ்திர ஸ்தம்ப மண்டபாய நமஹ, அமிர்தவாபிகாய நமஹ, ஆனந்தவாபிகாய நமஹ, விமர்சவாபிகாய நமஹ, பாலாதபோத்கராய நமஹ, சந்திரிகோத்கராய நமஹ, மகாசிங்காரபரிகாய நமஹ, மகாபத்மாடவ்யை நமஹ, சிந்தாமணி மயகிரகராஜாய நமஹ, பூர்வாம்னாய மய பூர்வத்வாராய நமஹ, தட்சிணாம்னாய மய தட்சிணத்வாராய நமஹ, பச்சிம்னாய பச்சிமத்வாராய நமஹ, உத்தராம்னாய உத்தரத்வாராய நமஹ, ரத்ன பிரதீபவலயாய நமஹ, மணிமய மகாசிம்மாசனாய நமஹ, பிரம்மமேக மஞ்சபாதாய நமஹ, விஷ்ணுமேக மஞ்சபாதாய நமஹ, ருத்ரமேக மஞ்சபாதாய நமஹ, ஈஸ்வரமேக மஞ்சபாதாய நமஹ, சதாசிவமேக மஞ்சபலகாய நமஹ, ஹம்சதூலிகா தல்பாய நமஹ, ஹம்சதூலிகா மகோபதனாய நமஹ, கௌஸ்தும் பாஸ்தரணாய நமஹ, மகாவிதானகாய நமஹ, மகாமாயா யவனிகாயை நமஹ. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஒரு ஜாதகத்தில் குரு பகவானுடைய சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னா, குரு பகவான் பலமாக இருந்தால் மட்டும்தான் எல்லா விதமான நற்காரியங்களும் ஈஸியாக நடக்கும். குரு பகவான் பலமாக இல்லாட்ட கூட காரியங்கள் கண்டிப்பாக நடக்கும். இப்போ ஒருத்தர் மகர லக்னத்தில் பிறந்திருக்கார், அவருக்கு குரு பலம் இல்லை அப்படின்னு வச்சுப்போம், ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அவருக்கு எல்லாமே சனி தான் நடத்தி கொடுக்கணும், நடத்தி கொடுத்துருவார். குரு பலம் இல்லாட்ட கூட நடத்தி கொடுத்துருவார், பட் கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியிருக்கும். அப்போ ஒரு ஜாதகம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, குரு பகவான் தான் நவக்கிரகத்தில் முழு சுபகாரகன், முழுமையான சுபகிரகம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறது குரு பகவான் தான். இப்போ ஒருத்தருக்கு கல்யாணம் வந்துடுதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். எடுத்தோடனே என்ன கேட்பான்னா, குரு பலம் வந்துடுச்சா, வியாழ நோக்கம் வந்துடுச்சா, குரு அனுகூலம் வந்துடுதா அப்படின்னு தான் எல்லாருமே கேட்பான். அப்போ குரு பகவானுடைய ஒரு சிக்னிஃபிகன்ஸ் கருது இதுதான். அடுத்தது, குரு பகவானை பொறுத்தவரை அவருக்கு ஸ்பெஷல் பார்வைகள் சொல்லப்பட்டிருக்கு. 5, 7, 9 பார்வைகள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஒருத்தருடைய ஜாதகத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும். 5ஆம் இடம்ங்கிறது குழந்தை பாக்கியம், பூர்வ புண்ணியஸ்தானம்னு சொல்லுவோம். குழந்தை பாக்கியம் அப்படின்னு ஒன்று கிடைக்கணும் அப்படின்னா குரு பகவான் வலிமையாக இருந்தால் மட்டும்தான் அது ஈஸியாக கிடைக்கும். அது மாதிரி நம்முடைய புண்ணிய காரியங்களை பார்க்கணும்
புண்ணியங்கள் பார்க்கணும், ஜாதகத்தில் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னாலும் குரு பகவானை தான் நாம் பிரதானமாக கணக்கில் எடுத்துப்போம். மஹ்யம் மேதாம் பிரஜாம் பிரயச்ச ஸ்வாஹா மேத்தா தட்சிணாமூர்த்தி ஸ்ரீபாதுகாம் பூஜயாமி. ஓம் நமோ பகவதே மஹ்யஸ்ரீயம் பிரஜாம் பிரயச்ச ஸ்வாஹா ஸ்ரீ லக்ஷ்மி தட்சிணாமூர்த்தி ஸ்ரீபாதுகாம் பூஜயாமி. ஓம் அஹ நமச்சிவாய அஹ. ஓம் ஸ்ரீ கீர்த்தி தட்சிணாமூர்த்தி ஸ்ரீபாதுகாம் பூஜயாமி. ஓம் ஞாம் நமசின்யை மூர்த்தயே ஞானம் தேகி ஸ்வாஹா ஸ்ரீ ஞானதட்சிணாமூர்த்தி ஸ்ரீபாதுகாம் பூஜயாமி. ஓம் ஸ்ரீம் சௌஹு ஸ்ரீ சாம்பசிவாய துப்யம் ஸ்வாஹா ஸ்ரீ சாம்பதட்சிணாமூர்த்தி ஸ்ரீபாதுகாம் பூஜயாமி. ஓம் ஹ்ரீம் ஓம் தட்சிணாமூர்த்தயே சர்வசாத்ய மேதாம் சமுத்கர்ஷ்ய ஸ்வாஹா. ஓம் ஸ்ரீ வீரதட்சிணாமூர்த்தி ஸ்ரீபாதுகாம் பூஜயாமி. ஓம்கார சம்ஹாரமூர்த்தயே நமः சம்ஹார தட்சிணாமூர்த்தி ஸ்ரீபாதுகாம் பூஜயாமி. ஓம் நமோ பகவதே தட்சிணாமூர்த்தயே திரிநேத்ராய திரிகாலஜானாய சர்வசத்ருக்னாய சர்வாபஸ்மாரவிதாரணாய தாரய தாரய மாரய மாரய பஸ்மி குரு பஸ்மே குரு ஏகி ஹும் பட் அபஸ்மார நிவர்த்தக தட்சிணாமூர்த்தி ஸ்ரீபாதுகாம் பூஜயாமி. நம ஸ்வாஹா. மேதா தட்சிணாமூர்த்தி தத ஞான டமுருக திரிசூல புஸ்தக முத்ரா பிரதாஸ்யேத். பிரதமாவர்ணதேவதாபியோ நமः. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் அம் சிந்தாமணி ஸ்ரீபாதுகாம் பூஜயாமி. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீம் கல்பவருக்ஷ ஸ்ரீபாதுகாம் பூஜயாமி. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் யம் காமதேனு ஸ்ரீபாதுகாம் பூஜயாமி. வித்யாவர்ணதேவதாபியோ நமः. ஓம் நமோ பகவதே ஹிருதயாய நமः. ஹிருதயசக்தி ஸ்ரீபாதுகாம் பூஜயாமி. தட்சிணாமூர்த்தியே சரசே ஸ்வாகா சரசசக்தி ஸ்ரீபாதுகாம் பூஜயாமி. மக்யம் சிகாய ஓஷடோ சிகாசக்தி ஸ்ரீபாதுகாம் பூஜயாமி. மேதாம் பிரஜாம் கவச்சாயகும் கவசசக்தி ஸ்ரீபாதுகாம் பூஜயாமி. பிரயச்ச நேத்திரத்ராய ஓஷடு நேத்திரசக்தி ஸ்ரீபாதுகாம் பூஜயாமி. ஸ்வாஹாஸ்திராய படு அஸ்திரசக்தி ஸ்ரீபாதுகாம் பூஜயாமி. நம்ம அப்போதே சொன்ன மாதிரி நவக்கிரகத்தை டைரெக்டாக வழிபடுவதற்கு நமக்கு உரிமை இல்லை. நவக்கிரகத்தினுடைய அதிதேவதை நம்ம இன்றைக்கி தட்சிணாமூர்த்தியை அதிதேவதையாக வச்சுருக்கோம். இப்போ தட்சிணாமூர்த்திக்கு பண்ணியிருக்கோம். இருந்தாலும் குரு பகவானுக்குரிய அர்ச்சனையை பண்ணிவிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓம் நமஸ்தேஸ்து பகவன் விஸ்வேஸ்வராய மகாதேவாய திரியம்பகாய திரிபுராந்தகாய திரிகாலாய காலாத்தே ருத்ராய நீலகண்ட மிருத்யுஞ்சயாய சர்வேஸ்வராய சதாசிவாய ஸ்ரீமன் மகாதேவாய நமः. ஆவாயுதாபிய சர்வாபிய தேவதாபிய நமः. பிரசன்ன கற்பூர நீராஞ்சன தீபம் சந்தர்ஷயாமி. நீராஞ்சனார்த்தம் ஆஜமனியம் சமர்ப்பயாமி. அக்னிம் பிரஜ்வால்ய. இதம் விஷ்ணுர் விசக்ரமே ஜீவனம் சகுடபசபாகும் சுதே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண. ஹோமம் ஸ்டார்ட் பண்ணுறோம். முதல்ல எடுத்தோடனே கணபதி ஹோமம் தொடங்குறோம். இதம் விஷ்ணுர் விசக்ரமே திரேதாமவஜீவதம் சபுடமஸ்ய பாகம் சுரே. ஓம் கணானான் த்வா கணபதிஹம் வாமஹே கவிம் கவீனா உவஸ்ரவஸ்தமம். பிரம்மணாம் பிரம்மணஸ்பதான சண்மண்டோதிவேசீதசாதனம். ஓம் ஸ்ரீ மகாகணாதிபதயே நமः. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதயே. ஓம் கணானான் த்வா கணபதிஹம் வாமஹே கவிம் கவீனா உவஸ்ரவஸ்தமம். தேஸ்தராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பதான சண்மண்டோதிவேசீதசாதனம். ஸ்வாகா ஸ்வாகா. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதயே. பரவத சவஜமே வசமானய ஸ்வாகா ஸ்வாகா.
ओम गणानां त्वा गणपतिं नमामहे कविं कवीनामुपस्रवस्तमम् ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पद आनसम्मन्नोदिते सादनं स्वागा स्वागा ओम श्रीं ह्रीं क्लीं ग्लं गं गणपतये सर्वमे वतमानाय स्वागा स्वागा ओम गणानां त्वा गणपतिं नमामहे कविं कवीनामुपस्रवस्तमम् ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पद आनसम्मन्नोदिते सादनं स्वागा स्वागा ओम श्रीं ह्रीं क्लीं ग्लं गं गणपतये सर्वमे वतमानाय स्वागा स्वागा ओम गणानां त्वा गणपतिं नमामहे कविं कवीनामुपस्रवस्तमम् ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पद आनसम्मन्नोदिते सादनं स्वागा स्वागा ओम श्रीं ह्रीं क्लीं ग्लं गं गणपतये स्वागा स्वागा ओम नमो हेरम्ब मदमोचित स्वागा स्वागा ओम नमो वक्रतुण्ड महाकाय निर्विघ्नं कुरु मे देव एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि अन्नोदन्ति प्रचोदयात् स्वागा स्वागा सगुडपश्चभागं सुदे कृष्ण ओम नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि तन्नो विष्णु प्रचोदयात् स्वागा स्वागा ओम नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि तन्नो विष्णु प्रचोदयात् स्वागा स्वागा नारायणाय विद्महे वासुदेवाय तन्नो विष्णु प्रचोदयात् स्वागा स्वागा कृष्णाय गोविन्दाय गोविन्दाय वल्लभाय पराय परमपुरुषाय परमात्मने परम पद औषध अंतरंद्र मंत्र सहस्राणि मित्यो मोजय मोजय मित्यो बाले श्री महासुदर्शनाय श्री महाअंब स्वागा 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 सहस्रांब स्वागा सहस्रांब स्वागा सहस्रांब स्वागा सहस्रांब स्वाहा जय वासुदेवाय तन्नो विष्णु प्रचोदयात् स्वागा स्वागा कृष्णाय गोविन्दाय गोविन्द वल्लभाय पराय परमपुरुषाय परमात्मने श्री महासुदर्शनाय श्री महाअंब स्वागा सहस्रांब स्वागा सहस्रांब स्वागा सहस्रांब स्वागा सहस्रांब स्वागा सहस्रांब स्वागा सहस्रांब स्वागा ओम वृषभध्वजाय विद्महे गिनिगस्ताय धीमहि श्रीमन्नारायण प्रीत्यर्थम अत्यपूर्वोक्त देवंगुण विशेषेण विशिष्टायां अस्यां वर्धमानायां व्यावहारिकाणां प्रभवादि षष्ट्याः संवत्सराणां मध्ये स्वस्ति श्री पराभवनाम संवत्सरे उत्तरायणे वसंत ऋतौ
ऋषभमासे शुक्लपक्षे नवम्यायां शुभतिथौ वासरः वासरस्तु भानुवासर युक्तायां पूर्वफल्गुणी नक्षत्र युक्तायां शुभयोः शुभहरण एवं गुण विशेषेण विशिष्टायाम् अस्यां वर्धमानायाम् अस्य यजमानस्य எல்லாரும் வந்தாச்சா? அண்ணா நீங்கள் பண்ணீங்களா சங்கல்பம்? சார் நீங்கள் பண்ணிட்டீங்களா? நீங்கள் பண்ணியாச்சா? எல்லாரும் பண்ணியாச்சா சங்கல்பம்? श्रीवत्सगोत्रोद्भवानां श्रीनिवासन्नामधेयस्य पुष्यनक्षत्रे कर्कटकराशौ जातस्य उषा श्रीनिवासन्नामधेयस्य कृतिका नक्षत्रे ऋषभराशौ जातस्य ऐश्वर्यानामधेयस्य अववर्णी नक्षत्रे मेषराशौ जातस्य स्नेहा श्रीनामधेयस्य अनुराधनक्षत्रे वृश्चिकराशौ जातस्य ललिता ज्वेलर्स नामधेयस्य शुभनक्षत्रे शुभराशौ जातस्य रुपीये पक्ष नामधेयस्य शुभनक्षत्रे பிரஷ்னம் பார்க்க போகிறோம். எல்லாரும் தான் ஹோமம் பண்ணுறான். எல்லாரும் ஹோமம் பண்ணாதவா கிடையாது. நீங்கள் எல்லாரும் ஹோமம் பண்ண பழகிண்டாச்சு, தப்பு கிடையாது. பட் நம்ம இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா, இந்த ஹோமம் முடிஞ்ச உடனே பிரஷ்னம் போட்டு பார்ப்போம். நான் ஜோசியராக இருக்கிறதுனால, இன்னொன்று பிரஷ்னம் பார்க்க தெரியும் அப்படிங்கிறதுனால பிரஷ்னம் போட்டு பார்ப்போம். ஏன் பிரஷ்னம் போட்டு பார்க்கணும் அப்படின்னா, இந்த ஹோமம் நம்மளை கூப்பிட்றா, நாம் ஹோமம் பண்ணி கொடுக்குறோம், நான் நல்லா பண்ணிடுவேங்கிறது உங்களுக்கு தெரியும், ஒரு நம்பிக்கை. ஓகே, இவருக்கு ஒரு 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நம்ம அதனால் அவரை கூப்பிட்றோம், ஹோமம் நல்லபடியாக பண்ணி கொடுத்துருவார் அப்படின்னு தெரியும். பட் எங்களுக்கு இது நல்லபடியாக சுவாமி ஏற்றுன்னு இருக்காரா? ஏன்னா இவ்வளோ தூரம் ஸ்ரத்தையா எல்லாருமே காலையில் சீக்கிரமாக எந்திரிச்சு இதுக்குன்னு நம்ம ஏற்பாடாகி வந்து எல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கோம். இது நல்லபடியாக நடந்திருக்கா? இதில் கலந்துண்டவாளுக்கு நல்லது நடக்குமா அப்படிங்கிறதுக்காக நம்ம சோழி போட்டு பிரஷ்னம் பார்க்க போகிறோம். ஸோ பிரஷ்னம் பார்த்துட்டு அப்படியே பூர்ணாகுதி, அதுக்கப்புறம் அலங்காரங்கள் உபச்சாரங்கள் எல்லாம் நடக்கும், சோடசோபச்சாரங்கள்லாம் நடக்கும். சோடசோபச்சாரங்கள் பண்ணினதுக்கப்புறம் அப்படியே கற்பூர ஆரத்தி, அதுக்கப்புறம் எல்லாருக்கும் ரக்ஷை தீர்த்தம் எல்லாம் இது பண்ணுவோம். குரு பயிற்சி ஹோமத்தில் வந்திருக்கக்கூடிய பிரஷ்னம் கும்பலக்னம். சுவாமியினுடைய உத்தரவு ரொம்ப ரொம்ப நன்னா இருக்குது. இதை பற்றி 2 வார்த்தை நம்ம அஸ்ட்ராலஜர் முரளி அண்ணா 2 வார்த்தை பேசுவார். அனைவருக்கும் வணக்கம். குரு பயிற்சி யாகத்தில் நீங்கள் எல்லாரும் கலந்துன்றது ரொம்ப உங்களுக்கு பரிபூர்ணமான குரு அருள் உங்களை எல்லாருக்கும் கிடச்சிருக்கு. இப்போ வந்திருக்கிற பிரசன்னம் வந்து ரொம்ப திருப்தியாக இருக்குது. வந்து என்னுடைய கணிப்பில் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் இன்னொரு 6 மாதத்துக்குள்ளே உங்களுடைய பண கஷ்டங்கள் தீர்ந்து ஒரு நிம்மதி, உங்கள் வீட்டில் ஒரு நல்ல சுபகாரியமெல்லாம் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அண்டு ஹெல்த் ஆல்சோ இம்ப்ரூவ்டு. ஏன்னா புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை, ரொம்ப விசேஷமான அமைப்பு இப்போது. அதனால் கண்டிப்பாக இன்னொன்று, குரு அருள் இல்லாமல் நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. குரு அருள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் இந்த குரு பயிற்சி ரொம்ப விசேஷமான குரு பயிற்சி. கடகத்தில் குரு உச்சமாறார், ரொம்ப விசேஷம். இது ஒரு 12 வருஷம் ஒரு சைக்கிளுக்கு அப்புறம் வருது. இது வந்து ஒரு 5 மாதம்தான் இருக்குது. அதனால தான் ரொம்ப குறுகிய காலத்தில் உங்கள் எல்லாருக்கும் இம்மீடியட் ரிலீஃப் கிடைக்கும், நல்ல மாற்றங்கள் நிகழப்போகுது. இது வந்து சத்தியமான உண்மை. நல்ல கான்ஃபிடென்ட்டாக இருங்க. வாழ்த்துக்கள். பொதுவாக நம்ம அந்த பிரஷ்னம் பார்க்குறதுல வந்து ஏன் பிரஷ்னம் பார்க்கணும் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ பிரஷ்னம் வந்து எல்லா விஷயங்களுக்குமே நம்ம வந்து பார்க்கலாம். அப்போ இந்த ஹோமத்தில் வந்து இப்போ நமக்கு வந்திருக்கக்கூடிய பிரஷ்னம் வந்து கும்ப லக்னம் வந்திருக்கு. இது ரொம்ப நம்ம பலன்களாக பேசும்போது ரொம்ப டெக்னிக்கலாக போயிடும், இருந்தாலும் பரவாயில்ல சொல்கிறேன். நம்ம எப்போதுமே வந்து ஒரு பிரஷ்னத்துக்கு வந்து 5ஆம் இடம் 9ஆம் இடம் ரொம்ப வலிமையாக இருக்கணும். இன்றைக்கி நமக்கு தேதியில் 5ஆம் இடத்துல குரு சுக்கிரன் இணைவு 5ஆம் இடத்துல இருக்குது. 9 கூடைய சுக்கிரன் 5ல் இருக்கார். 9ஆம் இடத்த குரு பார்த்துடுறார், லக்னத்தை குரு பார்த்துடுறார். அதனால் நமக்கு ஆயுசு ஆரோக்கியம் நன்னா இருக்குது. குலதெய்வத்தோட கிருபை, முன்னோர்கள் ஆசீர்வாதம் நன்னா இருக்குது. சுவாமியினுடைய உத்தரவு நமக்கு பரிபூர்ணமாக அமைஞ்சிருக்கு. ஸோ நம்ம என்ன முயற்சி எடுக்கிறோமோ அந்த முயற்சி பரிபூர்ணமான முறையில் நமக்கு நடக்கும் அப்படிங்கிறத சுவாமி உத்தரவு கொடுக்குறார். இன்னொன்று, குமுதம் பக்தி ஸ்பெஷல் சார்பாக இன்னிலேருந்து ஒரு புது முயற்சி எடுத்திருக்கா. இது மென்மேலும் ஆலமரம் மாதிரி நல்லபடியாக விருத்தியாக வளரக்கூடிய விஷயத்த சுவாமி நமக்கு உத்தரவு காமிச்சிருக்கார். ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. ரொம்ப எக்ஸலண்ட்டான அருமையான ஒரு உத்தரவு நமக்கு கிடச்சிருக்கு. ஓம் கணானாந்த்வா கணபதிஹிம் நவாமஹே கவிம் கவீனா ஓஸ்ரவஸ்தமம் ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பத சம்மன்னோதிதேசே சாதனம்
ஓம் ஸ்ரீ மகாகணாதிபதயே நமः. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதயே. பரவத சவஜமேவ சமானாய ஸ்வாகா ஸ்வாகா. ஓம் நமோ ஹேரம்ப மதமோஜித. நிவாலயம்ப ஸ்வாகா ஸ்வாகா. ஓம் நமோ விராதபதயே. கணபதயே நமः பிரமதபதயே. நமஸ்தே ஸ்ரம்போததாய ஏகதந்தாய விநாசனே சிவசுதாய ஸ்ரீவரதமூர்த்தயே நமோ நமः. ஸ்வாகா ஸ்வாகா. ஏகதந்தாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹே. தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் கம் கணபதயே ஸ்வாஹா. ஓம் கம் கணபதியே ஸ்வாஹா. ஓம் கம் கணபதயே ஸ்வாஹா. வேதவேதோக்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயக. ஆனந்தநாயகா ஓம் ஸ்ரீ மகாகணபதி விஜய் வேதவேதோக்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி. ஆனந்தநாயகி ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி விஜய் பவ ருத்ரகான பிரியே. ருத்ர பிரஷ்னம் அவதாரய. நமஸ்தே அஸ்து பகவன் விஸ்வேஸ்வராய மகா. தேவாய த்ரியம்பதாய தபலாந்தகாய ஜாலாத்திகாலாய காலாத்தி ருத்ராய நீலகண்டாய மரத்யஞ்சயாய சர்வேஸ்வராய சதா சிவாய ஸ்ரீமன் மகாதேவாய நமः. ஸ்ரீமம்பகம் வஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்தனம். உருவார்வகவந்தனான் மிருத்யோர்முக்ஷீயமாமிருத. ஓம் தத்புருஷாய வித்மஹே மகாதேவாய தீமஹே. தன்னோ ருத்ர பிரச்சோதயாத். ஓம் ஸ்ரீ மகாகணபதி விஜய் பவ மகாலட்சுமி விஜய் பவ. லகோ சஹஸ்ரநாம ஜபம் அவதாரயா ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே. சகஸ்ரநாம தத்துல்யம். வள்ளிக்கணவன் பேரை வழி போக்கன் சொன்னாலும் வள்ளிக்கணவன் பேரை வழி போக்கன் சொன்னாலும் உள்ளங்குழையுதடி கிளியே ஊனு முருகுதடி கிளியே ஊனு முருகுதடி. கீதம் சமர்ப்பயாமி தமிழ் வேதப்பிரியே தமிழ் வேதம் அவதாரயா. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்கா கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் மெய்ற்றினை நந்தி மகந்தனை அன குழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. கடையவனேனை கருணையினால் கலந்து ஆண்டு கொண்ட விடையவனே விட்டிருதி கண்டாய் விரல் வெங்கையின் தோல் உடையவனே வெங்கையின் தோல் உடையவனே மன்னோ உத்தர கோசமங்கை கரசே சடையவனே எம்பிரான் எம்மை தாங்கிக் கொள்ளே. சடையவனேனை தாங்கிக் கொள்ளே விடையவனேனை தாங்கிக் கொள்ளே. ஆழ்வார் எம்பெருமானாஜி திருவிடலே சரணம். மிக்கானை மறையாய் விருந்த விளக்கை எண்டொல் புக்கானை புகழ்சேர் பொழுகின்ற பொன்மலையை தக்கானை கடிகை தடங்குன்றின் மிசையிருந்து அக்காரக்கணியை அடைந்துய்ந்து போனேனே. ஆழியழ சங்கும் வெல்லும் எழ திசை வாழியழ தண்டும் ஆளும் எழ அண்டம் ஓழையழ முடிபாதமெழ அப்பன் ஊழியழ உலகம் கொண்டவாறே. உயர்வர உயர் நலம் உடையவன் எவனவன் மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன் அயர்வர அமரர்கள் அதிபதி எவனவன் துயரரு சுடரடி தொழுதிரன் மனமே. என் சிறு குட்டன் எனக்கோர் என்னபதெம்பிரான் தன் சிறு கைகளால் காட்டி காட்டி அழைக்கின்றான். அஞ்சன வண்ணனோடு ஆடலாட உறுதியேல் மஞ்சில் மறையாதே
மாமதி மகிழ்ந்தோடி வா கூடாரை வெல்லம் சீர் கோவிந்தா உன் தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெரும் சம்மானம் நாடு புகழும் பரிசனால் நன்னாக சூடகமே தோல்வலையே தோடை செவிப்பூவே பாடகமே என்றனை பல்கலம் யாம் அணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பார்சோறு மூடனை பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிந்தேலூர் எம்பாவாய் கண்ணினும் சிறுத்தாம்பினால் கட்டொன்ன பண்ணிய பெருமாயன் என்னப்பனில் நன்னித்தன் குருகூர் நம்பி என்னக்கால் அன்னிக்கம் அவதோறும் என்னாவுக்கே ஆழ்வார் எம்பெருமான தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே ஆத்தாளையங்கள் அபிராம வல்லியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம்பூ நிறத்தாளை புவியடங்க காத்தாளை எங்கனை பாசாங்குசுமம் கருமமெல்லும் சேர்த்தாளை முக்கண்ணியை தொழுவார்க்கொரு தீங்கில்லையே வான்முகில் வளாது பெய்க மணிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் திருச்சிற்றம்பலம் ஹரஹர நம பார்வதி பதையே மகாதேவனுடைய சிவனே போற்றி பிள்ளையம்பலம் திருச்சிற்றம்பலம் சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் ஜானகி காந்தஸ்மரணம் ஜெய் ஜெய் ஓம் ஸ்ரீ வள்ளி தேவசேனாசமேத சுப்பிரமணிய சுவாமினே நமோ வெற்றிவேல் முருகனுக்கு ஞானவேல் முருகனுக்கு அறுவடை முருகனுக்கு ஓம் ஸ்ரீ புரபுஷ்கலாம்பாள் சமேத சாஸ்தா நமகா சுவாமியே ஓம் ஸ்ரீ நாகவல்லி அம்பா சமேத நாகநாத சுவாமினே நமோ நமகா ஓம் ஸ்ரீ குலதேவதாப்யோ இஷ்டதேவதாப்யோ கிராமதேவதாப்யோ நமஹ गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरुवे नमः गुरुवे सर्वलोकानां विजये भवलोकिनां विजये सर्वविद्यानां श्रीलक्ष्मणाय महादेवाय त्र्यम्बदाय त्रिपुरान्तकाय कालात्तिकालाय कालात्तिरुद्राय नीलकण्ठ मृत्युञ्जयाय सर्वे सदाशिवाय श्रीमन्महादेवाय नमः வரம் கொடுக்கக்கூடிய விதத்தில் இருக்கார். அதனால் நம்ம என்ன வேண்டுறோமோ அது கண்டிப்பான முறையில் நமக்கு கிடைக்கும், நடக்கும். கிடைக்கலாம் நடக்கலாம்னு இல்லை, கண்டிப்பாக கிடைக்கும், நடக்கும். அதனால் நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. சிங்கிள் தீபாராதனை காமிச்சோடனே 1 நிமிஷம் டைம் ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை பண்ணிக்கோங்க.
यञ्जमे कामच्च च मे कामच्च मे सौ मनसच्च मे भद्रञ्च मे श्रेयच्च मे वच्चच्च मे यगच्च मे मगच्च मे त्रिवञ्च मे यन्दाञ्च मे दत्राञ्च मे क्षेमच्च मे धृतुच्च मे विश्वञ्च मे मगच्च मे संविच्च मे ज्ञात्रञ्च मे सूच्च मे प्रदुच्च मे श्रीरञ्च मे लयच्च मरदञ्च मे यच्वञ्च मे नामयच्च मे जीवादुच्च मे दीर्घायुवञ्च मे मे ओम शांति 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 की नमस्ते भगवन् विश्वेश्वराय महादेवाय त्र्यंबदाय दिबलांत बालात्ति कालाय कालात्ति रुद्राय नीलगंधाय मृत्युंजयाय सर्वेश्वराय सदाशिव श्रीमन् महादेवाय नमः तन्नो विष्णु प्रचोदयात् நம்ம ஜாதகத்தில் குரு பகவான் தான் குலதெய்வம், குலதெய்வம் தான் குரு பகவான். நம்ம ஜாதகத்தில் எந்த இடத்துல குரு பகவான் இருக்காரோ அதுதான் நம்ம குலதெய்வம். அதனால் குரு பகவானை சேவிக்கிறதுங்கிறது நம்ம குலதெய்வத்தை சேவிக்கிற மாதிரி தான். நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நம்முடைய கோரிக்கைகள் நமக்கு என்ன நடக்கணும் நம்ம வேண்டுறோமோ அதை நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஒரு பிரதட்சணம் அங்கே ஆரம்பிக்கணும், ஒரு தடவை சுற்றி வந்துட்டு கலசத்தில் சேர்த்துடணும். நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. வாழி திருவாய்மொழி பிள்ளை மாதவகால் வாழ் மணவாள மாமுனிவன் வாழிவன் மாநிலத்தோர் தேரும்படி உரைக்கும் சீர் செய்யதாமரை தாழினை வாழியே சேலை வாழி திருநாபி வாழியே துய்யமார்மு புரிநூலும் வாழியே சுந்தர திரு தோழினை வாழியே கையும் ஏந்திய முக்கோலும் வாழியே கருணை பொங்கிய கண்ணினை வாழியே பொய்யில்லாத மணவாள மாமுனி புந்தி வாழி புகழ் வாழி வாழி அடியார்கள் வாழ அரகநகர் வாழ சரகோபந்த தமிழ் நூல் வாழ்க கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ மணவாள மாமுனியே. ஸோ நீங்க பார்த்திருப்பீங்க, நான் சொன்ன மாதிரியே வந்து நம்மளுக்கு அந்த மந்திரங்களுடைய மீனிங் தெரியல அப்படின்னாலுமே அந்த ஒளி கேட்கும் போது நமக்கு ரொம்ப பிளசண்டா ஃபீலா இருந்துச்சா. அந்த வகையில வந்து யாகம் ரொம்பவே சிறப்பா நடந்து முடிஞ்சிச்சு. ஸோ அந்த வந்து அர்ச்சகர் வந்து சொன்னக்கூடிய மந்திரங்கள் வந்து நம்ம காதால கேட்டோம், சொன்னபடியே வந்து ரொம்ப பிளசண்டாவும் ஃபீல் பண்ணோம்.
ஸோ வந்து யாகத்தினுடைய இறுதி கட்டமான வந்து பூர்ணாகதி வந்து ரொம்பவே சிறப்பாக நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இங்கே கலந்துக்கிட்டவங்களுக்கு மட்டும் கிடையாது, இந்த நிகழ்ச்சி வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, உங்களுக்கும் வந்து குரு பகவானுடைய பரிபூர்ண ஆசி கிடைக்கணும் அப்படின்னு குமுதம் குழுமம் சார்பாக நாங்களும் பிரார்த்திக்கிறோம். இந்த யாகத்தில் வந்து பொதுமக்களோட சேர்த்து வந்து நிறைய சிறப்பு விருந்தினர்கள்லாம் கலந்துக்கிட்டாங்க. அந்த வரிசையில் வந்து யதார்த்த ஜோதிடர் செல்வி அவங்க வந்து கலந்துக்கிட்டாங்க. அவர் வந்து இந்த யாகத்தை பற்றி என்ன சொல்கிறாருன்றது பார்க்கலாம். எல்லாருக்கும் இந்த குரு பயிற்சி பிரசாதங்கள், குரு பயிற்சி யாகம் மூலியமாக 26ஆம் தேதி 5வது மாதம் 2026ஆம் ஆண்டு வாக்கியபடியும் 2/6/2026 அன்று திருக்கணிதத்தின்படியும், அதாவது 26/5/2026 வாக்கியம், 2/6/2026 திருக்கணிதம். இதில் எதை வேணுமா நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆனால் கடகத்துக்கு தான் குரு வராரு. அந்த கடகத்துக்கு வரக்கூடிய குரு பயிற்சி உலக சேமத்திற்காக, குமுதம் வாசகர்களுக்காக, குமுதத்தினுடைய ரசிகர்களுக்காக அற்புதமான இந்த ஓமத்திற்கும் சாஸ்திரத்திற்கும் பேர் போன நம்மளுடைய அருமை சகோதரர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன் அவர்கள் தலைமையில் எல்லா ஆச்சாரியர்களும் வந்து அற்புதமாக இந்த ஓமத்தை குமுதம் சார்பாக நடத்தி கொடுப்பதில் நான் கலந்து கொள்வது என்னுடைய பெரும் பிராப்தமாக பார்க்கிறேன். அருமை அண்ணன் சீனு ராமசாமி அண்ணனும் குமுதம் நிர்வாகத்திற்கும், குறிப்பாக இதுபோல் ஒரு நிகழ்வுகளை எனக்கு தெரிஞ்ச 33 ஆண்டுகள் குமுதத்துடன் தொடர்பு எனக்கு. ஆன்மீகத்தில் எப்பொழுதுமே குமுதம் வந்து யாருக்கும் தெரியாத ஒரு அர்ப்பணிப்பை நம்மளுடைய அருமை அண்ணன் எப்பொழுதும் சிஎம்ஓவாக இருக்கக்கூடிய நம்மளுடைய டைரக்டர், ஒன்லி ஒன் டைரக்டர் குமுதத்தினுடைய வரதராஜன் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து, இருக்கக்கூடிய அருமை நண்பர் ஜெயாபிரியன் மற்றும் அனைத்து குமுதம் நிர்வாகிகளுக்கும், நம்மளுடைய வரதராஜனுடைய செக்ரட்டரிக்கும் மற்றும் அனைவர்களுக்கும் நன்றிகள். அனைவருக்கும் இங்கே வந்திருக்கக்கூடிய உங்களுக்கு குரு பயிற்சியுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்து, எல்லோருக்கும் குருவரல் கிடைத்து, வாசகர்களுக்கும் குருவரல் கிடைத்து நல்லது நடக்க வேண்டும் என்று மனதார என் குருநாதரான ராகவேந்திரை பிரார்த்தித்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். நான் உண்மையிலே எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ஒரு மங்களகரமான ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வை நம்ம கலந்துக்கிடுவோம். குரு பூஜைன்னு சொன்னாங்க, என் காதில் வந்துச்சு. நம்ம மோகன் ஃபோன் பண்ணும்போது. ஆனால் இங்கே பார்த்தா ரொம்ப நிறைவாக இருக்குது. எனக்கும் செல்லி அவர்களுக்கும் ஒரு தொடர்பு உண்டு. அவர் யதார்த்த ஜோதிடர், நான் யதார்த்த திரைப்பட இயக்குனர். அந்த ஒரு தொடர்பு இருக்குது. எல்லாருக்கும் என்னுடைய முதல் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதில் நான் பேசுகிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இந்த நேரத்துக்கும் இந்த காலத்துக்கும் உங்கள் எல்லாருக்கும் என்னோட நன்றி, வணக்கம். ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. பரிவட்டை கட்டி விட்டுருக்காரு. இனிமேலாவது ஒரு நல்ல, ஏன்னா மனுஷங்கள நம்ம நல்லா இருப்போம்னு சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. நம்ம நல்லா இருப்போம், நம்ம நல்லா வருவோம், நம்ம நல்லா முன்னேறுவோம் அப்படின்னு ஊக்கப்படுத்துறதுக்கு இந்த உலகத்தில் ரொம்ப குறைவு. ஆனால் ஐயா பரிவட்டம் கட்டி விட்டுருக்காரு. ரொம்ப நன்றி, வணக்கம். இப்போ நம்ம யதார்த்த ஜோதிடர் செல்வி சார் சொல்றதை கேட்டோம் இல்லையா, இவங்க வரிசையில் அடுத்தபடியா மருத்துவர் அண்ட் ஆன்மீக சொற்பொழிவாளரான சுதாசேஷன் அவங்க யாகம் பத்தின நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்றத பார்க்கலாம். குமுதம் பக்தி ஸ்பெஷல் குரு பயிற்சிக்காக நடத்தின மகா யாகத்தில் கலந்துக்கிறதுக்கான ஒரு பெரிய பாக்கியம் அடியனுக்கும் கிடைத்தது. இதில் என்ன பெரிய விசேஷம் அப்படின்னா, அந்த பூர்ணாகுதி நேரத்தில் அக்னி தேவன் அப்படியே மேலே நம்முடைய பிரார்த்தனை எல்லாம் மேலே எடுத்துகிட்டு போகும்போது அங்கே நின்று ஒரு கணம் அந்த குருவினிடத்தில், தெய்வத்தினிடத்தில், குல தெய்வத்துக்கிட்ட நம்முடைய பிரார்த்தனையை வைக்கிறோம் பாருங்கள். அதில் இருக்கிற ஒரு சந்தோஷம், அதில் இருக்கிற ஒரு அந்த சாந்தம், அற்புதமான சாந்தம், அதை இன்றைக்கு அடியேன் மனதார உளமாற அனுபவித்தேன். இந்த இடத்துல ஒன்று சொல்லணும். இந்த யாகம் பண்ணும்போது திரும்ப 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 யாக எஜமானர்கள் ஒரு விஷயத்தை சொன்னாங்க. உங்கள் குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். முன்னால் நம்ம பார்த்தோமே, அதே தான். தெய்வம் குருவாக வருகிறது. அதே தெய்வம்
நமக்கு அவரவர்களின் குல தெய்வம் வழியாக வருகிறது. அதனால தான் குரு பெயர்ச்சி சமயத்தில் எப்போவுமே குலதெய்வத்தையும் பிரார்த்தனை செய்யணும்னு சொல்லுவாங்க. அதை காட்டுற மாதிரி இந்த மகாயாகம் ரொம்ப அற்புதமாக எல்லாருக்கும் நன்மையை தர வேண்டுங்கிற நோக்கத்தில் ரொம்ப அழகாக, ஆனால் அதே சமயத்தில் சொல்லுவாங்க இல்லையா, அமெரிக்கையாக நடந்தது அப்படிம்பாங்க. வேதம் சொல்லும்போதே கூட ஆர்ப்பாட்டம் இருக்கக்கூடாது, ஆனால் அதில் ஒரு சாந்தம் இருக்கணும்னு. அந்த மாதிரி நடந்த ஒரு மகாயாகம். இந்த மகாயாகத்தில் பங்கு கொண்டது உள்ளத்தில் நிறைய அமைதியை, சாந்தத்தை கொடுத்திருக்கிறது. அதே மாதிரியான அமைதியும் சாந்தமும் எல்லோருக்கும் கிடைக்கணும்னு நான் குரு பகவானையும் அந்த ஹவிஸை மேலே எடுத்துன்னு போன அந்த அக்னி தேவனையும் பிரார்த்தனை செய்கிறேன். மேம் இவ்வளோ ரசித்து சொல்லியிருக்காங்க இல்லையா, ஸோ நம்ம இதை கேட்கும் போதே வந்து அந்த யாகம் வந்து இன்னொரு வாட்டி பார்க்கலாமா அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்து நமக்கு வருது. ஸோ இவங்களை தொடர்ந்து நம்ம குமுதம் பக்தினுடைய நேயர்கள், வாசகர்களும் இன்னைக்கு வந்து பங்கேற்றுக்கிட்டாங்க. ஸோ அவங்களுடைய அனுபவங்களை பற்றியும் கேட்டுடலாம். மேம் வணக்கம். குமுதம் பக்தி சார்பாக வந்து நடைபெற்ற குரு பெயர்ச்சி யாகத்தில் பங்கேற்றீங்க. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன? ரொம்ப நல்லா நடந்தது. மகா யாகம் ரொம்ப சிறப்பாக நல்லா நடந்தது. இது வந்து எங்களுக்கு கிடைத்த ஒரு அரிய வாய்ப்புன்னு தான் சொல்லணும். குமுதம் பப்ளிகேஷன்ஸ் அவங்க வந்து ஒரு பெரிய ஒரு வாய்ப்பை வந்து குரு பெயர்ச்சி வந்து அட்டன் பண்ணுறதுக்கு, இதில் நாங்களும் கலந்து கொள்றதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்ததுக்கு அதுக்கு மிக்க நன்றி. குரு பெயர்ச்சி மகாயாகம், அதாவது குமுதம் பக்தி நடத்தி இருக்க இந்த குரு பெயர்ச்சி மகாயாகம் வந்து எப்படி தொடங்குச்சு, என்ன மாதிரியான சிறப்புகள்லாம் வந்து இந்த குரு பெயர்ச்சியில நடக்க போகுது அப்படின்னு நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சிறப்பு விருந்தினர்கள் வந்து அவங்களோட அனுபவத்தையும் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க, அதையும் கேட்டோம். பொதுமக்கள் மற்றும் நம்மளுடைய வாசகர்கள் வந்து அவங்களுடைய அனுபவத்தை ஷேர் பண்ணிக்கிட்டாங்க, இதையும் பார்த்தோம். கண்டிப்பா இங்க இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும் கிடையாது, ஸோ இதை பார்த்துட்டு இருக்க உங்களுக்கும் வந்து இந்த குரு பயிற்சியில வந்து நல்லதே நடக்கும். குரு வந்து கண்டிப்பா வந்து உங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு வாழ்க்கை கொடுப்பாரு, சிறப்பா வந்து உங்களை ஆசீர்வதிப்பாரு அப்படின்னு குமுதம் குழுமம் சார்பா நாங்களும் உங்களை வாழ்த்துக்கிறோம். மீண்டும் இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சியில சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுக்கு கோகிலா செல்வராஜ்.